ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஜெகன் ஃப்ரம் செவன் சன்ஸ் ட்ரேடிங். நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்ருக்கோன்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி ஒன் பேக் ஒன்னா எங்கே பை அண்ட் செல்ஸ் போகலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் பிளைண்டாக பையோ செல்லோ நான் இந்த இடத்துல பை போகலாம், இந்த இடத்துல செல் போகலாம் அப்படின்றது வச்சுக்கிட்டு நீங்கள் பையோ செல்லோ போகிறீங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களுக்குன்னு ஒரு ஓன் கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த கன்ஃபர்மேஷன் குடுத்தா நம்ம செல் போலாம். இந்த இடத்துல இந்த கன்ஃபர்மேஷன் குடுத்தா நம்ம பை போலாம் அப்படின்றது உங்களுக்குன்னு ஒரு ஓன் கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அத வச்சுட்டு உங்களுக்கு அது வந்து கன்ஃபர்மேஷன் குடுக்குதா அப்படின்னு பார்த்துட்டு நீங்க வந்து என்ன ப்ரொசீஜரோ நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் எங்க எடுக்க போறேன் ட்ரேட் அப்படின்றத பத்தி ஒரு ஒரு எஜுகேஷனலா ஒரு வீடியோ வந்து நான் அந்த யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்ம எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸும் அவைலபிள்ல இருக்கு. ஸோ இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 27 ஆஃபர் போட்டிருக்கேன். லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? 2999ல கோர்ஸ் இருந்தது. இப்போ 1999ல நம்ம வந்து ஆஃபர் போட்டிருக்கோம். ஆஃபர் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ 1999 ஆஃபர் ஓகேங்களா? வித் டிஸ்கார்ட் சப்போர்ட்டோட. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஆஃபர் முடிஞ்சிரும். இன்னைக்கு இந்த வீடியோ இன்னைக்கு வந்துரும். ஓகேங்களா? பை பண்றேன்னு விருப்பம் இருந்தா, என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து எகைன் வந்து 2999 பிரைஸுக்கு வந்து சேஞ்ச் ஆயிடும். ஓகேங்களா? வித் டிஸ்கார்ட் சப்போர்ட்டோட. ஓகேங்களா? சரி ஓகே. இன்னைக்கு நம்ம ஒரு 3 சார்ட்ட வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோல நான் வந்து இந்த சப்ளை ஒர்க் ஆகறதுக்கு இந்த சப்ளை ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ ரீஃபைன்மென்ட் எடுத்துக்கங்க. ரீஃபைன்மென்ட்டும் ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க மேல ஐகான்ல லிங்க் குடுக்குறேன். அத கிளிக் பண்ணிட்டு போய் பாருங்க. ஓகேங்களா? கார்ட்ல லிங்க் குடுக்குறேன். அத கிளிக் பண்ணிட்டு அந்த வீடியோ போய் பாருங்க. பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. ஸோ நம்ம வந்து இந்த சப்ளைல ஒர்க் ஆகுறதுக்கு பாசிபிள் ஹை தான் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ 15 மினிட்ஸ்ல என்ன நடந்திருக்கு? ஸோ இந்த ட்ரேட் எப்படி வந்து நமக்கு ஆக்டிவ் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இது வந்து 4 ஹவர் சப்ளை. ஓகேங்களா? இது வந்து அதுக்குள்ள இருக்கிற 15 மினிட்ஸ் சப்ளை. இது சரிங்களா? அதுக்குள்ள இருக்கிற 15 மினிட்ஸ் சப்ளை வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம எப்பயும் 4 ஹவருக்குள்ள வந்தா என்ன பண்ணுவோம்? 15 மினிட்ஸ்க்குள்ள வந்தா என்ன பண்ணுவோம்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிருச்சு? 4 ஹவருக்குள்ள வந்துருச்சு. 4 ஹவருக்குள்ள வந்த உடனே என்ன பண்ணிடுச்சு? 15 மினிட்ஸ்க்குள்ளயும் போயிடுச்சு மார்க்கெட். கரண்ட் பிரைஸ். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணோம்? 15 மினிட்ஸ்க்குள்ள போனோனே 5 மினிட்டுக்கு நம்ம போயாச்சு. ஸோ நமக்கு வந்து ஒரு லோ வந்து பிரேக் ஆகணும். ஸோ இத வந்து ஹையா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது ஹை, இது வந்து லோ. சரிங்களா? ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த லோ வந்து பிரேக் ஆயிருச்சு. ஓகே தான். இந்த லோ பிரேக் ஆயிடுச்சு. ஆனா நமக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு சப்ளை இல்ல இந்த இடத்துல. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, இந்த லோ பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ ஒரு சப்ளை வந்து நம்ம இங்க வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நமக்கு ஒரு இன்டியூஸ்மென்ட் இல்ல. ஓகேங்களா? இன்டியூஸ்மென்ட் இல்ல. ஒரு ஒரு சின்ன ஒரு புல் பேக் ஆவது நடுவுல இருக்கணும். ஸோ இன்டியூஸ்மென்ட் இல்ல. ஸோ இங்க வந்து விக் விட்டுருக்கு. ஓகேங்களா? இந்த இவ்வளோ தூரம் விக் விட்டுட்டு, இங்கேருந்து ஒரு புல் பேக் வந்து நடந்திருக்கு. இவ்வளோ தூரம் விக் விட்டுட்டு கீழ வந்திருக்கு. ஒரு புல் பேக் நடந்திருக்கு. அந்த புல் பேக்குக்கு மேல ஒரு சப்ளை இருந்தா கூட ஓகே. ஆனா சப்ளை வந்து இல்ல மேல. சரிங்களா? ஸோ செஷன்ஸ்ல பாருங்க. லண்டன் வந்து இங்க இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இத பிரேக் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, யாருமே கிடையாது. லண்டனும் கிடையாது, நியூயார்க்கும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இன்டியூஸ்மென்ட் இல்லாதனால கொஞ்சம் வெயிட் பண்ணோம். டிஸ்கார்ட்லயும் வந்து என்ட்ரி குடுக்கல. ஸோ வெயிட் பண்ணோம். அதே மாரி நியூயார்க் வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிடுச்சுன்னா, நமக்கு ஃபுல்லா ஸ்வீப் பண்ணிடுச்சு. ஸோ ஸ்வீப் பண்ணிட்டு நியூயார்க் என்ன பண்ணிடுச்சு, ஸ்வீப் பண்ணிட்டு எகைன் அப்படியே புஷ் பண்ணி மார்க்கெட் கீழ கொண்டு போயிட்டு சோர்ச்ச வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இங்க சோர்ச் நடந்ததுக்கப்புறம் நம்ம டிஸ்கார்ட்ல வந்து இங்கேருந்து ப்ரொசீட் பண்ணிக்கங்க செல்லுக்கு நியூயார்க் வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ 15 மினிட்ஸுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போயாச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இப்போ கரண்ட் பிரைஸ் வந்து இந்த இடத்துல இப்ப இருக்கு. சோர்ச் வந்து நடந்துருச்சு. நான் எல்லா எல்லா வீடியோலயும் சொல்ற மாரி தான். எல்லா வீடியோலயும் சொல்றேன். சோர்ச் வந்து இங்க நடந்துருச்சு. இந்த ஒரு கேண்டில் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் ஒரு சின்ன ஸ்விங்குக்கு அப்புறம் அப்படியே மேல மேல போயிட்டு இங்க என்ட்ரிக்கு போகுதுன்னா, நம்ம இதே டைம் ஃப்ரேம்ல எடுக்கலாம்.
ஓகேங்களா? ஆனா மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சுன்னா, பிரேக் நடந்துட்டு ரொம்ப மார்க்கெட் கீழ கீழ போயிருச்சு. ஓகேங்களா? கீழ கீழ போன பின்னாடி நம்ம என்ன பண்ணணும், மார்க்கெட் கீழ கீழ போயிருச்சு. ஸோ கீழ கீழ போன பின்னாடி நம்ம என்ன பண்ணணும், ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போணும். ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போனா, நமக்கு கிளியரா ஒரு சப்ளை வந்து கிடைக்கும். ஸோ நமக்கு கிளியரா இங்க இருக்கக்கூடிய சப்ளை நமக்கு கிளியரா கிடைச்சது. ஸோ அந்த சப்ளைல என்ட்ரி போலான்னு சொல்லியிருந்தேன். சரி, அதுல வந்து ஒரு 5 மினிட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணி, இந்த சப்ளைல வந்து என்ட்ரி போயி, இந்த சப்ளைல வந்து என்ட்ரி போயாச்சு. ஓகேங்களா? ஸோ டிபி வந்து எங்க நம்ம குடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோல சொன்ன மாரி இந்த லோலயே முடிச்சாச்சு டிபிய. ஓகேங்களா? சரிங்களா? இதோட ப்ராஃபிட் வந்து சைட்ல குடுக்குறேன் பாருங்க. ஸோ இந்த லோலயே வந்து நம்ம டிபிய வந்து முடிச்சாச்சு. ஏன்னா, நம்ம அடிச்சிருக்கிற ட்ரெண்ட் வந்து கவுண்டர் ட்ரெண்ட். ஏன்னா, கோல்டு வந்து பைல இருக்கு. சரிங்களா? கோல்டு வந்து பைல இருக்கு. ஸோ நம்ம அடிச்ச ட்ரெண்ட் கவுண்டர் ட்ரெண்ட். எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமா நம்ம எக்ஸிட் ஆயிடணும். சரிங்களா? இன்கேஸ் இங்க இருக்கக்கூடிய டிமாண்ட்ல மார்க்கெட் பை ஆகுதுன்னா, நம்ம ஹோல்டு பண்ணலாம். இங்கருந்து இது ஹை வரைக்கும் கூட ஹோல்டு பண்ணலாம். ஆனா கவுண்டர்ல நம்ம வந்து ஹோல்டு பண்ணக்கூடாது. எக்ஸிட் ஆன உடனே. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்படி தான் இந்த வந்து ட்ரேட வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம். இப்ப நெக்ஸ்ட் வந்து யூரோ ஹிஸ்ட்ரில லாஸ்ட் வீடியோல சொன்ன மாரி எனக்கு வந்து இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு. இன்னும் ட்ரிகர் ஆகல. ஓகேங்களா? ஸோ யூரோஎஸ்டி லாஸ்ட்டு எல்லா வீடியோலயும் யூரோஎஸ்டி வந்து செல் ஆகறதுக்கு பாசிபிள் இருக்கு அப்டின்ட்டு சொல்லிட்டு இருக்கேன். அந்த வீடியோலாம் போய் பார்த்துருங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ரீஃபைன்மென்ட்ல வந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, என்ட்ரி இந்த இடத்துலருந்து இந்த ரீஃபைன்மென்ட் வந்து ஆக்டிவ் ஆயிட்டு இப்போ மார்க்கெட் கீழ போயிட்டுருக்கு. நமக்கு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி வந்து இன்னும் குடுக்கல. ஓகேங்களா? இதுதான் நமக்கு கன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம டிபி வந்து இந்த லோல வச்சுக்கலாம் இப்போ. இன்னும் இந்த கன்ஃபர்மேஷன் வந்து வேலிடா தான் இருக்கு. என்னோட என்ட்ரி இந்த இடத்துல போட்டு தான் வச்சிருக்கேன். ஆனா, இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்து போகணும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க. இதுல எவ்வளோ பெரிய இம்பேலன்ஸ் இருக்கு. இங்க ரொம்ப பெரிய இம்பேலன்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ, இப்போ மார்க்கெட் கரண்ட் பிரைஸ் இங்க இருக்கு. இன்கேஸ் வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது, இந்த இம்பேலன்ஸ்ல வந்துட்டு கூட இப்படி மேல போகுது அப்படின்னா, கண்டிப்பா இங்க நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன பார்க்கணும். இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாம நம்ம செல் போகக்கூடாது. ஓகேங்களா? ஆனா, இந்த செல்லு வேலிட் தான் இப்போ. பவர் தான். சரிங்களா? இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. கன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க பார்க்க நம்ம என்ட்ரிய வந்து 90% மிஸ் பண்ணிருவோம். ஓகேங்களா? 90% மிஸ் பண்ணிருவோம். ஸோ, அதனால தான் நானும் வந்து டைரக்ட் என்ட்ரி போயிருவேன். கன்ஃபர்மேஷன் பார்க்குறது ரொம்ப சேஃப். ஓகேங்களா? நீங்க இப்ப YouTubeல என்ன பார்க்குறவங்கலாம் மோஸ்ட்லி ஒரு 90% ஆஃப் பீப்பிள் வந்து பிகினர்ஸா தான் இருப்பீங்க. அதனால தான் நான் கன்ஃபர்மேஷன்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்றேன். ஓகேங்களா? அதுக்கு ரீசனே அது ஒண்ணு தான். ஓகேங்களா? ஆனா நான் டைரக்ட் என்ட்ரி மோஸ்ட் ஆஃப் த என்ட்ரி டைரக்ட்டா தான் நான் போவேன். ஓகேங்களா? ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் பார்ப்பேன். இப்ப நம்ம இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டோம். மார்க்கெட் இவ்ளோ கீழ வந்துட்டு மேல போகும்போது மறுபடியும் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்க சொல்றேன். ஆனா நான் இந்த இடத்துல டைரக்ட்டா தான் என்ட்ரி போவேன். ஏன்னா என்னால அந்த எஸ்எல்ல வந்து ஆ மைண்ட் ரிலேட்டடா அத தாங்கிக்க முடியும். அதனால தான் நான் அப்படி சொல்றேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நமக்கு வந்து இதான் செல்லு. இங்கருந்து நம்ம செல் பண்ணி இங்க வந்து நம்ம டிபிய வந்து முடிச்சிடலாம். இந்த லோல வந்து நம்ம டிபிய முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்த டிமாண்ட்ல இருந்து இங்க கீழ இருக்கக்கூடிய டிமாண்ட்ல இருந்து கன்ஃபர்மேஷன் குடுக்குதான்னு பார்த்துட்டு, இங்கருந்து நம்ம ஒரு பை வந்து பிளேஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, இப்படி வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ செஷன்ஸ், லண்டன், ஏஷியன். ஸோ இதில வந்து நமக்கு நல்லாவே ஒரு லிக்விடிட்டி வந்து பில்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? லண்டன் வந்து லண்டனும், நியூயார்க்கும் ஸோ லிக்விடிட்டி இன்னும் பெண்டிங்ல தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஈக்குவல் ஹை வச்சிருக்கு. ஓகே. யாஹ்! ஈக்குவல் ஹை வச்சிருக்கு. ரிலவன்ட் ஹைன்னு சொல்லலாம். ஓகே. இது வந்து ஒர்க் ஆகுங்க. இந்த நியூயார்க்க எதுவும் எடுக்கல. ஓகே. இது ஒர்க் ஆகறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் ஹை தான். ஓகேங்களா? ஓகே. இந்த வீடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறம், அப்லோட் ஆகறதுக்கு முன்னாடி இங்க வந்து ட்ரிகர் ஆகலன்னா, ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கரன்சி பேர வந்து பார்த்துடலாம்.
ஒரு ஜாக்பாட் செட்டப் இப்போ இங்கே கிரியேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? இதில் ஒரு ஒரு சின்ன கோல்மால் ஒன்று இருக்குங்க. என்னன்னு சொல்லிடுறேன். ஜிபிபி யூஎஸ்டி ஒரு செல்லுக்கு வந்து நம்ம இப்போ ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஏன்னா 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த ஹையை ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் இந்த ஹையை ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து பாடி க்ளோஸ் பண்ணாமல் ஸ்வீப் மட்டும் பண்ணியிருக்கு. இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ வந்து நமக்கு பிரேக் ஆச்சு அப்படின்னா, இந்த லோ வந்து நமக்கு ஒரு சோர்ச் நடக்குது அப்படின்னா, கண்டிப்பாக இந்த சப்ளை வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஓகே. இப்போ 4 ஹவர்ல இது வந்து ஒரு ஹையா எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு பிஓஎஸ், இது வந்து ஒரு சோர்ச்ன்னு எடுக்க வேண்டாம். ஓகேங்களா? இது ஒரு ஹைய ஸ்வீப் பண்ணிட்டு ஒரு கேரக்டர் ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் செல்லுக்கு. ஏன்னா பிஓஎஸ்னா இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு இது வந்து பிஓஎஸ். ஓகேங்களா? இது பிஓஎஸ்னா இது லோ. அப்புறம் இதுதான் வந்து ஹை. ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கேருந்து செல் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் கீழ வந்து தான் டிமாண்ட் எடுத்துட்டு போகுது. அப்ப நம்ம இங்கேருந்து செல் பண்றதுக்கு நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் நம்ம தான் வந்து கிரியேட் பண்ணி ஆகணும். அப்போ இப்போதைக்கு இத வந்து ஒரு செல் ஒரு சின்ன மூவ்மெண்ட்டுக்கு இது வந்து ஸ்வீப்பா எடுத்துக்கலாம். இது ஸ்வீப்புக்கு ஒரு சின்ன மூவ்மெண்ட் நடக்கணும் நமக்கு. இங்கேருந்து இவ்வளோ தூரம் நமக்கு நடந்தாலும் ஓகே தான். ஏன்னா, நம்ம இங்கேருந்து சின்ன டைம் ஃப்ரேம்ல செல் பண்ணும்போது நம்ம பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி ஓகே. இப்போ 4 ஹவர்ல நமக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்வீப் வந்து நடந்துருச்சு. ஓகேங்களா? 4 ஹவர்ல ஸ்வீப் நடந்துருச்சு. அப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு கேரக்டர் ஷிஃப்ட் வந்து நடக்கணும். ஓகேங்களா? நடந்துருச்சுன்னா நம்ம இங்கேருந்து செல் பண்ணலாம். இங்க இருக்கக்கூடிய டிமாண்ட் வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணி எக்ஸிட். இங்க இருக்கக்கூடிய டிமாண்ட்ல நம்ம டிபிய வந்து செட் பண்ணிட்டு எக்ஸிட் ஆயிடலாம். ஓகேங்களா? சரி. இப்போ 15 மினிட்ஸ்ல போய் பார்த்தரலாம். இப்போ 15 மினிட்ஸ்ல சோர்ச்ன்றது எங்க இருக்குன்னா, சோர்ச்ன்றது இந்த லோ தான் வந்து நமக்கு சோர்ச். ஆனா 4 ஹவர்ல பார்க்கும்போது இந்த லோ வந்து நமக்கு சோர்ச்சா இருக்கு. ஓகேங்களா? இந்த லோ நமக்கு சோர்ச்சா இருக்கு. ஆனா 15 மினிட்ஸ்ல பார்க்கும்போது ஆக்சுவலா சோர்ச் வந்து இதுதான். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை இவ்வளோ தூரம் கிரியேட் ஆயிருக்கு. மார்க்கெட் இங்கேருந்து மேல வந்தான். ஹை இங்க கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு லோ குடுத்துட்டு, என்ன பண்ணியிருக்கு, இதுக்குள்ளேயே கன்சாலிடேஷன் மாரி பண்ணிட்டு, இங்க பிரேக் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? அப்போ 4 ஹவர்ல இது வந்து சோர்ச்சா இருக்கு. 15 மினிட்ஸ்ல கீழ இருக்கக்கூடியது சோர்ச்சா இருக்கு. அப்போ கீழ இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் நமக்கு வந்து சோர்ச். ஓகேங்களா? இது பிரேக் ஆனதுக்கு பின்னாடி, இங்க இருக்கக்கூடிய சோர்ச் பிரேக் ஆனதுக்கு பின்னாடி எடுத்துறாதீங்க. ஏன்னா, இப்போ இது வந்து லிக்விடிட்டி. ஓகேங்களா? மார்க்கெட் நேரா வந்து இந்த லிக்விடிட்டிய ஸ்வீப் பண்ணிட்டும் மார்க்கெட் மேல போலாம். நம்ம சோர்ச் ஆயிருச்சு அப்டின்ட்டு, நம்ம இங்க சப்ளைல ஏதாவது ஒரு சப்ளைல வச்சுட்டு உட்காந்துருப்போம். அங்க போய் நமக்கு எஸ்எல் வந்து ஹிட் ஆயிரும். ஓகேங்களா? கீழ இருக்கிறது தான் சோர்ச். இதுதான் சோர்ச். ஓகேங்களா? சரி ஓகே. இப்ப நமக்கு வந்து சோர்ச் வந்து நடக்கணும். ஓகேங்களா? இப்ப என்ன ஒரு ஜாக்பாட் செட்டப் வந்து பில்ட் ஆயிட்டு இருக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நியூயார்க் செஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. லண்டன் வந்து என்ன பண்ணியிருக்கு, மேல ஸ்வீப் பண்ணிட்டு இப்ப இது வந்து ஸ்வீப் தான். ஆனா, இங்க கீழ கேரக்டர் ஷிஃப்ட் ஆனா மட்டும் தான் அந்த ஸ்வீப்பே வேல்யூ. அந்த ஸ்வீப்புக்கே ஒரு மரியாதை இருக்கு. சரிங்களா? இப்ப நம்ம எதுவுமே டிசிஷன் எடுக்கக்கூடாது. வந்து நமக்கு கேரக்டர் ஷிஃப்ட் ஆகணும். ஓகே. இப்ப நியூயார்க்கு டைமிங் வந்து ஓப்பன் ஆயிடுச்சுங்க. சரிங்களா? இப்போ மார்க்கெட் இந்த நியூயார்க் டைம் என்ன பண்ணுதுன்னா, அப்படியே கீழ கொண்டு வந்து மார்க்கெட்ட இங்க சோர்ச் பண்ண வைக்குது அப்படின்னு வச்சுக்கங்க. ஓகேங்களா? ஒரு வேள சோர்ச் பண்ணிருச்சு அப்படின்னா, நமக்கு இங்க இருக்கக்கூடிய சப்ளை அதாவது வெயிட் இங்க இருக்கக்கூடிய சப்ளை ரொம்ப ஹைலி வேலிட். இப்ப நான் போட்டிருக்க சப்ளை. ஓகேங்களா? நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். ரொம்ப ஹைலி வேலிடு. இந்த சப்ளை. ஹைலி வேலிடு. ஸோ, இதுக்கு மேலேயும் இம்பேலன்ஸ் இருக்கு. ஸோ, இந்த கேண்டில் ஃபுல்லாவே போட்டுக்கங்க. நல்லா பாருங்க 2 கேண்டில் வருது. 2 கேண்டில ஃபுல்லா போட்டுருங்க. ஏன் அப்படின்னு இப்போ கிடையாதுங்க. இது பிரேக் ஆகணும். பிரேக் ஆகறதுக்கு முன்னாடி இந்த சப்ளைக்கு மார்க்கெட் போயிட்டு வரக்கூடாது. சரிங்களா? போயிட்டு வந்திருந்தா, வேற ஒரு சினாரியோ பில்ட் ஆயிரும். என்னால முடிஞ்சா நான் வேகமா அந்த வீடியோ போட்டுர்றேன். ட்ரிகர் ஆகறதுக்கு முன்னாடி வேகமா அந்த வீடியோ போட்டுர்றேன். சரிங்களா? இப்போ நியூயார்க் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு லிக்விடிட்டி பில்ட் பண்ற மாரி தெரியுது. எப்பயுமே ஒரு சினாரியோ நடந்து முடிஞ்சா தான் என்னான்னு தெரியும். ஆனா, இப்போ வந்து கரண்ட் பிரைஸ் இங்க இருக்கனால நம்ம கரெக்ட்டா பிரெடிக்ட் பண்ண முடியாது. இங்க இருக்கும். திடீர்னு இப்படி கூட மேலயும் போயிட்டும் வரலாம். ஓகேங்களா? ஆனா, இங்கருந்து
இங்கே லிக்விடிட்டி பில்ட் பண்ணிவிட்டு அப்படி இப்படின்னு பண்ணிவிட்டு இங்கே சோச் பண்ணுச்சு அப்படின்னு வைங்களேன், இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே லிக்விடிட்டி, அதாவது இந்த ஹை, இந்த ஹை, இந்த ஹை, இங்கே இருக்கக்கூடிய ஹை எல்லாமே லிக்விடிட்டி. இது ஃபுல்லாகவே லிக்விடிட்டி. ஓகேங்களா? அப்படி நான் ஹரிசாண்டலில் போடுறேன் பாருங்கள், இது எல்லாமே லிக்விடிட்டி. ஓகேங்களா? அப்போது இந்த லிக்விடிட்டிலாம் ஹண்ட் பண்ணிவிட்டு நமக்கு இந்த லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணும், ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும், மேலே இருக்க லிக்விடிட்டியை ஹண்ட் பண்ணும், ரியாக்ஷன் கொடுக்கும், அதுக்கு மேலே இருக்க லிக்விடிட்டியை ஹண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சோச் நடக்கும். ஐயோ சோச் நடந்து போச்சுன்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் என்ட்ரி போவோம். இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் என்ட்ரி போவோம். ஏன்னா இந்த லிக்விடிட்டி கொஞ்சம் பவரு, அப்போது இந்த பவருக்கு கொஞ்சம் மூமெண்ட் இருக்கும். இந்த மாதிரி மூமெண்ட் இருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே என்ட்ரி போவோம், அங்கேயும் போய் கன்ஃபர்மேஷனும் கொடுப்பான், ரியாக்ஷன் பண்ணுவான், எல்லாரையும் அடிச்சுட்டு மேலே இருந்து என்ட்ரி எடுத்துகிட்டு கீழே வந்துடுவான். ஓகேங்களா? கொஞ்சம் அப்படியே கண்ணா பின்னான்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு முடிவு எடுத்தால் அதில் தான் நம்ம கரெக்டாக இருக்கணும். அது என்ட்ரி கொடுக்குதோ கொடுக்கலையோ, நம்ம மிஸ் பண்ணுறோமோ இல்லை லாஸ் பண்ணுறோமோ, ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அதை விட்டு நகரக்கூடாது. ஸோ QMலும் கனெக்ட் ஆகுது. இது வந்து கொஞ்சம் ஜாக்பாட் செட்டப்பாக இருக்கும். ஸோ நான் சொல்லக்கூடாது இந்த வீடியோவை பற்றி, இந்த சார்ட்டை பற்றி நடந்து முடிஞ்ச பின்னாடி தான் சொல்லணும். ஒருவேளை என்னால் வீடியோ போட முடியலனா நீங்கள் கரெக்டாக எடுத்துருங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் இது சோச் நடந்த பின்னாடி டக்குன்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டுறேன். இன்னொரு விஷயம், இங்கே சோச் நடக்குதுன்னா கீழே போய் இந்த டிமாண்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மேலே வரக்கூடாது. ஓகேங்களா? அப்படி டிமாண்டுக்கு போயிடுச்சுன்னா இங்கேருந்து பை கன்ஃபர்மேஷன் பார்த்து பை அடிங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தேன்னு நான் உடனே வீடியோ போட்டுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. யூரோஎஸ்டி இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. யூரோஎஸ்டி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் கரன்சி பேரோட வருவோம். ஸோ அது வரைக்கும் டாடா பை பை, சி யூ, தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக. அப்புறமா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சொல்கிறீங்க வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு கால் பண்ணி சொல்கிறீங்க. பரவாயில்ல, ரொம்ப தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ.